எல்லாருக்கும் ஃபேவரட் டிஷ் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். பானி பூரி. பாருங்க फ्रेंड्स, நம்ம பானிபூரி கிட் வாங்க வீடியோ ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கிட்ல இருந்து பானிபூரி எடுத்து பொரிச்சு வச்சிருக்கேன் நான் ரெடியா. அதுக்கு மசாலா தோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு மெசிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கேரட் கொஞ்சம் எப்படின்னா டேஸ்ட்டுக்கு ஃப்ளவராக கலராக இருக்கும்ல, ஸோ அதனால ஓகேவா வாங்க மிக்ஸ் பண்ண போறாரு. அதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அவர் வந்து அந்த வேலை செய்யும்போது அதை வந்து அரைச்சு எடுத்துடுவேன். ஆமாம் பானிக்காக தண்ணி ரெடி பண்ணுவோம்ல. துளசியும் கொஞ்சம் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு அரைச்சு புதினா. நான் என்ன சொன்னேன், துளசி இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ். புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி எடுத்துருக்கேன். இந்த பின்ன அரைச்சி எடுத்துட்டு வந்துடுது. அதுக்குள்ள அவர் அவங்க ரெடி பண்ணிடுவார். இது வரும் ஃப்ரெண்ட்ஸ். புளி கரைசல் வந்து அந்த என்னது புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இது கூட வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா. ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். ஸோ சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இது கூட வந்து புளி கரைசல் சேர்த்துருக்கோம். லைட்டாக கரைசல் சேர்த்துருக்கோம் புளிப்புக்காக. அதே மாதிரி நம்ம இதே சேம் தான் சாட் மசாலா, இதில் என்னென்ன மசாலா போட்டோமோ அதே தான். அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் அதுக்கப்புறம் வந்து கேரட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னது உருளைக்கிழங்கு. இப்போ இது வந்து போடுறதெல்லாம் வீடியோ ஆன் பண்ணிட்டோம்னு நினச்சி எடுத்துட்டு குடும்பம் பார்த்தா வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. சரி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் பேக் கேமராவில் எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துருந்தேன்னா ப்ளே ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கோம், வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு. ஸோ பை மிஸ்டேக். சரி பரவாயில்ல இருக்கட்டும். இதெல்லாம் இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? நான் தான் ஃபர்ஸ்ட் ஆகணும். என் வாய்க்கு ஏற்ற குட்டி பூரி நீ வந்துருக்கியா கட்டு குட்டி பூரி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ப்ளஸ். நல்ல வேலை நான் வந்து பார்த்தேன் ப்ளே ஆகுதா இல்லையான்னு. நானே வச்சுக்கிறேன் கொஞ்சம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அவங்க மட்டும் சாப்பிட்டாங்க, நானே சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து எஸ்பெஷலி நம்ம சேர்த்த புளிக்கரைசல் தான். புளிப்பு இருக்கிறதால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணல. காரெல்லாம் மீடியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைக்கேற்ற உப்பும் காரமும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து புளிப்பு, ஒவ்வொருத்தருக்கு புளிப்பு அதிகமாக பார்த்து கேட்பாங்க, ஒவ்வொருத்தர் கம்மி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.